வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் முத்திரை, சங்கு முத்திரை. சங்கு முத்திரைன்னா சங்கு போல் கைகளை விரல்களை மடித்து பண்ணுறது சங்கு முத்திரை. முதல்ல மனுஷன் பிறந்த பிறகு கேட்கக்கூடிய முதல் ஒலி நாதம், சங்கின் ஓசையும் மணியும் ஓசை தான். அந்த நாதம் மனுஷனுக்கு கேட்ட பிறகு தான் அந்த நாடி துடிப்பும் உயிர் துடிப்பும் மூச்சோட உள்ளே போய் வெளியே வர சத்தம் தான் நமக்கு சங்கும் மணி ஓசையுமாக கேட்கும். அந்த ஓசை கேட்ட பிறகு தான் ஒவ்வொரு ஓசையாக அப்சர்வ் பண்ணி எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த ஓசை எப்படி உள்ளே போகுது அப்படின்னா, காதுக்குள்ளார நம்மளுக்கு ஒரு சின்ன எலும்பு இருக்குது. மனுஷன் எலும்புலேயே ரொம்ப சின்ன எலும்புன்னா காதுக்குள்ளே இருக்கிற வட்டச்சங்குன்னு 3 எலும்பு தான். அவை 3ம் இந்த பொசிஷனில் வளைஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கிறது, இதில் பாதி தண்ணி வேற உள்ளே இருக்கும். அந்த நிணநீர், காதில் இருக்கிற நிணநீர் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கும். அதில் ஒளி பட்டு அந்த எலும்புக்கும் பட்டு அப்புறமா தான் மூளைக்கு சென்று இது இந்த ஓசை அப்படின்னு அதை நம்ம அறிவுறுத்தோம். அது பிறகு தான் நம்ம அதுக்கு என்ன சொல்லணுமோ அதுக்கு திருப்பி பதில் சொல்லுவோம், இல்லை திரும்பி பார்ப்போம், அல்லது அதை என்னென்னு புரிஞ்சிக்க முடியும். இந்த ஓசை சரியாக போகலைன்னா அந்த நீர் வற்றி போயிருக்கலாம், அல்லது எலும்போட தன்மை வீக்காக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சரியாக காது கேட்காது. அல்லது காதில் ஏதாவது விழுந்து அடைச்சிருந்தாலோ, இல்லை எறும்பு அந்த மாதிரி ஏதாவது பொருள் பூந்து கடிச்சிருந்தா கூட, பூச்சிகள் கடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகும். சில பேர் அலர்ஜினால கூட சலைவா சரியாக கிளான்ஸ் ஒர்க் பண்ணால் கூட காதில் வலிக்கினே இருக்கும். இதெல்லாம் சரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சங்கு முத்திரை பண்ணணும். சங்கு முத்திரை தினந்தோறும் பண்ணலாம், தியானம் பண்ணும்போது பண்ணலாம், அல்லது நீங்கள் எப்போவாச்சும் ஃப்ரீயாக பஸ்லேயோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணும்போது அந்த முத்திரையோடு நீங்கள் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். முத்திரைகள்னால் ஷார்ட் சர்க்யூட் சொல்லியிருக்கேன். நம்ம கைகளில் இருக்கிற பஞ்சபூதங்கள், நெருப்பு, காற்று, வெற்றிடம், மண், நீர், இவை 5ம் சேர்ந்ததான் பஞ்சபூதம். இவை 5ம் அண்டத்திலும் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்லியிருக்கேன். இவை 5ஓட கலவை தான் ஆட்கொள்ளுது. இப்போது இந்த முத்திரை பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. கட்டை விரலை முதல்ல உள்ளங்கையில் வச்சுக்கிறீங்க. அடுத்தது உங்கள் 4 விரலும் இடது கை மடித்து வச்சுருக்கீங்க. உங்களுடைய இடது கை கட்டை விரல் மேலே வலது கையில் இருக்கிற ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் பதிய வைக்கிறீங்க. அடுத்த கீழே இருக்கிற 2 விரலும் சப்போர்ட்டாக கீழே வச்சுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு போல் 2 கையும் சேர்ந்த மாதிரி முத்திரை இருக்கும். இப்போது உங்களுடைய கட்டை விரலை அழுத்தி இருக்கிறதுனால, நெருப்பு பகுதியை அழுத்தி இருக்கிறதுனால உங்கள் காதில் இருக்கிற நீர் மற்றும் அதில் இருக்கிற பவரெல்லாம் பேலன்ஸாக இருக்கும் இல்லையா? இப்போ இந்த நாடிகள் எல்லாமே நேராக காதுக்குள்ளே போய் அழுந்தி உங்கள் ஓசையை, கேட்கும் ஓசையை கொஞ்சம் உறுதிப்படுத்தும். மறுபடியும் ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வலது கையில் பாருங்கள். வலது கை பிரிச்சுருக்கீங்க, ஆள் காட்டி விரலை நடுவில் வச்சுருக்கீங்க. 4 விரலால் அந்த கட்டை விரலை நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கீங்க, இடது கை கட்டை விரலை. இப்போ வலது கை கட்டை விரல் மேலே இடது கையோட சுட்டு விரலும் நடு விரலும் வச்சுருக்கேன், மிச்சம் 2 விரலை வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கையை கீழ்ப்பக்கமாக சாய்ச்சிங்க, ஒரு சங்கு போல் தோற்றம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நாடிகள்லாம் உள்ளே போய் அழுந்தி கரெக்டாக அந்த இடத்துல உங்கள் காதலோட மடல்கள் போய் நல்லா சேரும். அந்த நாடிகள் நல்லா துடிப்பாக இருக்கும். அதில் இருக்கிற வாட்டர்லாம் பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் தியானம் பண்ணும்போது அதை வச்சுட்டு தியானம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறவங்க சங்கு முத்திரை வச்சு தியானம் பண்ணலாம். காது ப்ராப்ளம் இருக்குங்க, கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ண உங்கள் காது நல்லா வேலை செய்யும். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சத்தம் ஓரளவுக்காவது கண்டிப்பாக நல்லாவே கேட்கும். மொத்தமாக ஒன்றுமே ஒர்க் பண்ணாதவங்க கூட ஃபீல் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் அண்ட் டப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். அவங்க கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணிவிட்டு ஓரளவுக்காவது கொஞ்சம் குணமடைவாங்க. என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சங்கு முத்திரை பார்த்தோம். ஒரு நல்ல முத்திரை இது. இந்த முத்திரை பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜிலாம் தேவையில்லை. சிம்பிளாக கைகளால் ஹஸ்த முத்ரா சொல்லுவாங்க, பண்ணாலே போகிறோம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்ப்போம். அக்னிச்சாரம். அக்னிச்சாரம்னா என்ன? சாப்பிட்றது கிடையாது, பூசுறது. தலைவலி ஜலதோஷம் இருக்கிறவங்க உடனே சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே அக்னிச்சாரம் பண்ணிக்கோங்க. அக்னிச்சாரம்னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்தீங்கனாலே ஒரு சிவப்பு கலர் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த பேஸ்ட்டை நெத்தியில் 10 மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக படுத்துட்டுருங்க. ஒரு 1 hour நல்ல தூக்கம் வரும். போட்டோன்னா கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் அது காய தூக்கம் வந்துடும். அப்புறம் எழுந்து பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதுதான் அக்னிச்சாரம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வீட்டில் போனீங்கன்னா ஆழம் கழிப்பாங்க இல்லையா,
மாப்பிள்ளை புதுசாக வந்தாங்கன்னா அல்லது வீட்டுக்கு புதுசாக எதனா வந்தாங்கன்னா ஆலங்கழிப்பாங்க. அந்த ஆலங்கழிக்கும் அதில் என்ன இருக்கும், மஞ்சளும் சுண்ணாம்பு தான் இருக்கும். அந்த கலவையை கலந்து கற்பூரம் வச்சு இடது கையில் நெத்தியில் அப்படி இடுவாங்க. ஆனால் பழைய காலத்துலலாம் அந்த அக்னிச்சாரத்தை வீட்டுக்கு வந்தோடனே எல்லோரும் தடவி விடுவாங்க. ஏன்னா வெளியில் போனாலே கண்டிப்பாக டஸ்ட்டு அந்த மாதிரி ஏதோ அலர்ஜி இருக்கு இல்லையா, அந்த அலர்ஜிலாம் கூட சரி பண்ணிவிடும். அதனால் அக்னிச்சாரம் ஜலதோஷம் அல்லது தலைவலி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன 2 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/4 கரண்டில் சுண்ணாம்பு நல்லா கரைச்சிங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். கொஞ்சம் நீரை கலந்து கூட நிறைய பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெத்தியில், மூக்கு மேலே, இந்த இடத்துலலாம் தடவினீங்கன்னா சூப்பராக தூக்கம் வரும். ஒரு 1/2 hour ரிலாக்ஸாக படுத்து எழுந்தீங்கன்னா அந்த நீர் ஓட்டம், நீர் கோத்துருக்கிறதுலாம் எதுவுமே இருக்காது. சைனஸ் இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றவங்க எல்லாருமே பண்ணலாம். 8 வயசுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக பூசிட்டு கண்ணுக்குள்ளே தடவாதீங்க. சுண்ணாம்பு இருக்குது எரியும்னு நினைக்காதீங்க. மஞ்சள் இருக்குதான் அந்த சுண்ணாம்பு பவர் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய தினம் நம்ம ஒரு நல்ல சங்கு முத்திரை பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு அக்னிச்சாரம் பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.